ஆஸ்ஸலாமு அலைக்கும். ஒவ்வொரு சமூகத்தின் முதல் பள்ளியும் அந்த சமூகத்தை பெற்றெடுக்கும் தந்தையும் தாயும் தான் என்று நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்பிக்கிறார்கள். நல்ல ஒரு தலைமுறையை நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படியானால் முதலில் நல்லவர்களாக மாற வேண்டியவர்கள் யார்? இந்த தலைமுறையை உருவாக்கும் தாயும் தந்தையும் தான். இதற்கு ஒரு உதாரணமாக இந்த வீடியோவில் காணப்படும் குழந்தையின் தொழுகை உள்ளது. நோய்வாய்ப்பட்டிருந்த போதிலும் அந்த குழந்தை தனது தந்தையை முன்மாதிரியாக கொண்டு தொழுகைக்கு வழிபடுகிறது. பெரியவர்கள் செய்யும் பல விஷயங்கள் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக அமைகின்றன. பெரியவர்களின் நடத்தையிலிருந்துதான் குழந்தைகளின் பண்புகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. பல சமயங்களில் குழந்தைகள் தவறின் முதல் பாடங்களை தங்கள் வீடுகளில் இருந்தே கற்றுக்கொள்கிறார்கள். இங்கு நபி திருமேனியின் மற்றொரு ஹதீஸ் மிகவும் பொருத்தமானது. ஒவ்வொரு குழந்தையும் அழகிய இயல்பின் மீது பிறக்கிறது. அவனை அழித்து விடுவது அவனது பெற்றோர்கள்தான். குழந்தைகள் பெற்றோர்களின் இரகசியங்கள். எனவே குழந்தையை கர்ப்பமாக தாங்கிய நாள் முதல் கவனமாக இருக்க வேண்டும். நல்லவற்றை மட்டுமே சிந்திக்கவும் பேசவும் செய்யவும் வேண்டும். தாயும் தந்தையும் தீய பண்புடையவர்களாக இருந்தால் அந்த பண்பு குழந்தைக்கு பரிமாறப்படுகிறது. அதனால்தான் குழந்தைகளுக்கு முன்பு பெற்றோர்கள் மிகச் சிறந்த முன்மாதிரியாக மாற வேண்டும். இஸ்லாம் மதத்தின் 5 தூண்களில் 2வது தூண் தொழுகையாகும். புனித குர்ஆன் மூலம் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்மிடம் கூறுகிறான், நிச்சயமாக தொழுகை தவறான விஷயங்களிலிருந்தும் இழிவான செயல்களிலிருந்தும் மனிதனை தடுக்கிறது. தொழுகையை விடுத்து திருமணம், வியாபாரம், பயணம், நோயாளியை பார்க்கச் செல்வது போன்றவற்றில் உடலின் விருப்பத்திற்கு ஏற்ப நேரத்தை செலவழித்து வாழ்பவர்கள் ஹவ்யா என்னும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடம் கூறுகிறார்கள், நேரத்தின் ஆரம்பத்தில் தொழுவதே உத்தமமானது. ஒருவன் ஒருவேளை தொழுகையை வீணாக்கினால் யுகங்களாக அவன் தண்டிக்கப்படுவான். யுகம் எப்படி இருக்கிறது? அங்கு ஒரு வருடம் 360 நாட்கள், ஒரு நாள் 1000 ஆண்டுகள் நீளமானது. இப்படி ஒரு யுகம் என்பது ஆண்டுகளாகும். சிந்தித்துப் பாருங்கள், இந்த உலக வாழ்க்கை அழியக்கூடியது. அல்லாஹு இந்த உலகத்திற்கு நம்மை சோதனைகளுக்காக அனுப்பியிருக்கிறான். இந்த குறுகிய காலத்தில் அல்லாஹுவிற்காக சிரம் பணிந்து அவனது கட்டளைகளை பின்பற்றி அவனது திருப்தியையும் அனுமதியையும் பெற வேண்டும். நேற்று வரை தொழுகையை தவிர்த்தவர்கள் சிந்திக்க வேண்டும். இன்று முதல் அவர்கள் அல்லாஹுவிடம் மனந்திரும்பி தொழுகையை முறையாக கடைபிடித்தால் தொழாமல் இருந்ததற்காக அல்லாஹு அவர்களை தண்டிக்க மாட்டான். இத்தகையவர்களுக்கு ஒரு சலுகை அளிக்கப்படுகிறது. அல்லாஹு அவர்களை மன்னிப்பான். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தனது புனித குர்ஆன் மூலம் நம்மிடம் கூறுகிறான், நிச்சயமாக உண்மை விசுவாசிகள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் தங்கள் தொழுகைகளில் பயபக்தியுடன் இருப்பவர்கள். நாம் நமது தொழுகைகளில் பயபக்தியுடன் இருக்க வேண்டும். முறையாக தொழுது அல்லாஹுவிடம் பயபக்தியுடன் தொழ அல்லாஹு தஆலா நமக்கு தௌஃபீக், வெற்றி அளிக்கட்டும். இன்ஷா அல்லாஹ். மற்றொரு தலைப்பில் பின்னர் சந்திப்போம். துஆவுடனும் வசியத்துடனும்